சிலந்தி வலையில மாட்டிக்கிட்டு வெளியில வர முடியாம தவிச்ச ஒரு அழகான தேவதைக்கு விவசாயி ஒருத்தர் உதவி செஞ்சாரு. தனக்கு உதவி செஞ்ச விவசாயி கிட்ட அந்த தேவதை சொல்றாங்க, நீங்க எனக்கு செஞ்ச உதவிக்கு மிகவும் நன்றி. பதிலுக்கு நான் உங்களுக்கு ஒரு வரம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அது என்னன்னா, நீங்க ஒரு நாள்ல எவ்வளோ தூரம் நடக்கிறீங்களோ அவ்வளவு நிலமும் உங்களுக்கே சொந்தம். ஆனால் பொழுது சாயறதுக்குள்ள நீங்கள் எந்த இடத்துல ஆரம்பிச்சிங்களோ அதே இடத்துக்கு வந்து சேர்ந்துடணும். இல்லைன்னா உங்களுக்கு நிலம் சொந்தமாகாது. தேவதை இப்படி சொன்னதை கேட்டு விவசாயி அடுத்த நாள் காலங்காத்தாலேயே எந்திரிச்சு வேக வேகமாக நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. மத்தியானம் வரைக்கும் நிறைய தூரத்தை அவர் நடந்து கடந்துட்டாரு. இன்னும் நிறைய நிலம் தனக்கு சொந்தமாகணும்னு நினச்சி பேராசையில் நடந்துக்கிட்டே இருந்தார். அப்படி ரொம்ப தூரம் நடந்ததில் சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே தொடங்கின இடத்துக்கு திரும்ப அவரால் வர முடியல. அப்போது தேவதை விவசாயி முன்னாடி தோன்றி விவசாயி கிட்ட சொன்னாங்க, நீங்கள் மத்தியானமே போதுமான அளவு தூரத்தை கடந்துட்டீங்க. அதுவே போதும்னு நினச்சி நீங்கள் தொடங்கின இடத்துக்கே திரும்ப நடந்து வந்திருக்கணும். ஆனால் நீங்கள் பேராசைப்பட்டீங்க. அதிக நிலம் உங்களுக்கு சொந்தமாகணும்னு நினச்சி நீங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தீங்க. சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே திரும்ப வர முடியாமல் போயிடுச்சு உங்களால். இப்போ உங்களுக்கு எந்த நிலமும் சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதை அங்கிருந்து மாயமாக மறைஞ்சு போயிட்டாங்க. விவசாயி தன்னோட தப்பை உணர்ந்துட்டாரு. ரொம்ப சோகமாயிட்டாரு. ஆனால் காலம் கடந்து போச்சு. இதுக்கு மேலே அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமாங்க, உண்மைதான். ஒரு சில விஷயத்தில் கிடைச்ச வரைக்கும் போதும்னு திருப்தி அடையாமல் பேராசைப்பட்டோன்னு சொன்னால் கடைசியில் நமக்கு எதுவுமே கிடைக்காம போயிடும். வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு நன்றி. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.